ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான மாசான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சு. சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் சட்டு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருந்துச்சு. டைம் போகிறது தெரியல சொல்லுவாங்க போச்சு, அந்த மாதிரி போச்சு. கிட்டத்தட்ட ஹாட்ஸ்டாரில் 1.5 மணி நேரம் போச்சு. இப்போ தான் முடிஞ்சுது. சரி, முடிஞ்ச உடனே உங்களுக்காக இந்த அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தது. அதேமாரி சாச்சனா, இந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சாச்சனை வீட்டாக இருந்தாங்கன்னா இவ்வளோ பேர் ஷாக் ஆகிருப்பாங்களா? இந்த வீடு இவ்வளோ அழுது இருக்குமா, இல்லை வெளியில் இருக்கிற மக்களும் அதுக்கு வந்துட்டு அழுதுருப்பாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி அவங்க போகும்போது பார்க்குற எனக்கே கண் கலங்குது. உள்ளே இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் கண் கலங்குறாங்க. முக்கியமாக முத்துக்குமரன் அப்படி அழுகுறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவங்க போனதுக்கப்புறமா எல்லோரும் சொல்கிறாங்க, என்னடா முத்து நீ அழுகுற, இந்த 63 நாளில் நீ அழுது நாங்கள் பார்த்ததே இல்லையடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங், அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போயிட்டாங்க. அந்த கார்டு ஆக்சுவலாக ஆனந்தி எவிக்டட் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டில் ஆளுங்க அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவோட கார்டு காமிக்கும்போது சாச்சனா பயங்கரமாக ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு போயிட்டு முத்துக்குமரன் கிட்டே போய் பேசுனது, முத்துக்குமரன் அப்படியே தேம்பி அழுத விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாயிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் தர்ஷிகா அப்படியே குளிங் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சிதா அழுகுறாங்க. அப்புறமா நம்ம முத்துக்குமரன் அழுகுறாப்புல, இவர் விஜய் விஷால் அழுகுறாரு. எல்லாருமே அழுகுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. தீபக் ஒரு பக்கம் சொல்கிறாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் தான் நாமினேட் பண்ணேன்னு. ஜெஃப்ரி நாமினேட் பண்ணாப்புல. ஆனால் 2 வாரம் தொடர்ந்து 2 பேருமே நாமினேட் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். இது நாமினேட் பண்ணதுனால தான் அவங்க வெளியே போனாங்கலாம் இல்லை, அவங்க மேலே வந்து ஒரு நெகட்டிவ் வந்துச்சு. அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நல்லா பண்ணாங்க, போன வாரம் நல்லா தான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வாரங்களாக அவங்க வந்து நிறைய சேட்டைகள் பண்ணாங்க. கொஞ்சம் நெஞ்ச சேட்டை கிடையாது. அதிலும் குறிப்பாக முத்துக்குமரனை பற்றி அவங்க அதிகமாக பேசி தான் ரொம்ப நெகட்டிவ்க்கு போனாங்க. இப்போது நெகட்டிவ்க்கு போனாங்க, வெளியே போயிட்டாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சாச்சனா வெளியேற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பட் என்னைய கேட்டிங்கன்னா, இந்த வாரம் சாச்சனாக்கு பதில் சத்யா இல்லை ரஞ்சித் சார் போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இல்லை தர்ஷிகாவோடு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.